ஆக்சுவலாக சார் வந்து பஸ்ஸில் இது வரைக்கும் போனதே கிடையாது. பிக் கார், அதனால நாங்கள் வந்து பெட்டு வச்சிருக்கிற பிக் காரில் வந்துட்டோம். அப்பதான் அதுதான் எங்களுக்கு வேணும். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான vlog. அப்படி என்ன ஸ்பெஷல் ஹேமா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். நம்ம வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவோம் இல்லையா நம்மளோட ப்ரொஃபைலுக்காக. ஸோ அப்படி ஃபோட்டோ ஷூட் வந்து இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செட்டிநாடு சாரீஸ் கூட சேர்ந்து ஹாஃப் சாரீ ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், எனக்கு சாரீ ஸ்பான்சர் பண்ணுறதுனால சாரீ ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல் லான்ச்சுக்காக வந்துட்டு ஹாஃப் சாரீ ஷூட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நான் சென்னைக்குள்ளே தான் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன், வெளியில் போயிட்டு பண்ணது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட கெரியரில் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களாம் அப்ராட்ஸ் எல்லாம் போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஈவன் சித்ரா, இப்போ என் கூட பண்ணிக்கிட்டு இருக்க ஷரண்யா, அவங்கெல்லாம் வந்துட்டு அப்ராட்ஸ் எல்லாம் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் போனது கிடையாது, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் உள்ளூருக்குள்ளே தான் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கூட சேர்ந்து இப்போ என் கூட நடிச்சுக்கிட்டு இருக்க சத்யசாய் அவங்களுமே வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்லேயுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்போம், ஹாஃப் சாரி ஃபோட்டோ ஷூட். ஸோ இதுக்குமே அவங்க வராங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு 3 காஸ்டியூம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோஷூட்காக தான் போகிறோம். 2 days எங்களோட ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்பில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஷ்னலாக என்னோடய ஒர்க்கு போகும்போது என் பையனை நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் அவனை பார்த்துக்கிறதுக்காக மீனாக்காவையுமே கூப்பிட்டு போகிறேன். லக்ஷ்மி அக்கா வந்து இல்லை, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கிறதுனால நான் மீனாக்காவை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது, என்னோடய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எப்படி போகுது, அண்ட் இதுக்கு நடுவில் நான் வந்து ஷாத்விக்கை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன். நான் அக்கா இருக்காங்க, இருந்தாலும் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவன் எப்படி பிஹேவ் பண்ண போகிறான், ஃபஸ்ட் டைம் அவன் என் கூட வெளியில் வரான், ஸோ எப்படி பிஹேவ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். நமக்கு ஓகே, ஸ்லீப்பர் தான் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஓகே, நம்ம போயிட்டு பழக்கப்பட்டிருக்கோம். என் பையன் பஸ்ஸில் போனது கிடையாது, ஃபார் த ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறான். அவன் பஸ்ஸுன்னு சொன்னோடனே வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். பஸ்ஸுன்னா வந்து எப்படிமா இருக்கும், அவனுக்கு தெரியாது இல்லை, சின்ன பிள்ளை இல்லை, அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லைடா தம்பி பெட்டெல்லாம் இருக்கும்னா அவனால் இமேஜின் பண்ண முடியல. வெளியிலேருந்து பார்க்கும்போது பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு தான் போவாங்க, சீட்டு தான் இருக்கும், குழந்தைங்க என்ன பார்க்குதோ அதுதான் ஸ்டோர் ஆகிருக்கும் அவங்களோட மைண்டில். அப்படி தான் அவன் யோசிச்சு வச்சுருக்கான். ஸோ அவனை நான் அப்படியே பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏற்றிட்டேன்னா எனக்கு போதும், அந்த லெவலில் தான் இருக்கேன். இப்போ நான் கிளம்பணும். ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் பார்க்கணும்ல. இப்போல்லாம் நான் எப்போவுமே வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வெளில போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற சன்ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்வாலாஜிகாவோட ரேடியன்ஸ் ப்ளஸ் ஜூபி சன்ஸ்க்ரீன். இது ரொம்ப லைட் வெயிட், குயிக் அப்சார்பிங், நான் கிரீஸி அண்ட் நான் ஸ்டிக்கியும் கூட. இப்போ பாருங்கள், ஒரு சைடில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ப்ளோட்டிங் பேப்பரை என் ஃபேஸில் வைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த சைடில் ஆயில் இருக்குது, ஆனால் இந்த சைடில் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இதில் SPF 50 PA4+ ரேட்டிங் இருக்குது. வாட்டர்மெலான் அண்ட் நியாசினமைடோட குட்னஸும் இருக்குது. இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, கலர் ஃப்ரீ, வீகன் அண்ட் பீட்டா அப்ரூவ்ட். இதில் சல்ஃபேட், பேரபன்ஸ், மினரல் ஆயில்ஸ்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் வேணும்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறேன். யூ வாண்ட் வாட்டர்? அக்கா அந்த வாட்டர் குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா, சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஆக்சுவலாக சார் வந்து பஸ்ஸில் இது வரைக்கும் போனதே கிடையாது, பிக் கார், அதனால நாங்கள் வந்து பெட்டு வச்சிருக்கிற பிக் காரில் வந்துட்டோம், பஸ்லலாம் வரல. இல்லடி தங்கம், பிக் பஸ் இல்ல, பிக் பஸ்டா அது அம்மா, பிக் கார் இல்லம்மா. ஸோ இப்போ நம்ம வந்து காரைக்குடி வந்திருக்க டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்ற டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து அடி மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு.
இங்கே வரும்போதுமே வந்து நிறைய நியூஸ்லலாம் சொன்னாங்க, நிறைய பேர்லாம் சொன்னாங்க காரைக்குடியில் பயங்கர மழையா, பயங்கரமாக வெளுத்து வாங்குதான் மழை, சோடு பேஞ்சிக்கிட்டே இருக்கான், நிற்கவே இல்லையா. நாங்கள் இங்கே வந்து பார்த்தா ரோடெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, மழை பெஞ்சதுக்கான தடையமே இல்லை. பட் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி முதல் நாள்லாம் வந்து மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து மழை இல்லை. நேற்று நாங்கள் கிளம்புனப்பவும் கேட்டேன், மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, நாங்கள் ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுதான் ஷாத்விக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஃபோட்டோஷூட் எடுக்கும்போதும் எங்கள் எல்லாருக்குமே நல்லது. இப்போ வந்து ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். யாரோ டைட்டுக்கா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். டக்கு பாய். அப்பதான் அதுதான் எங்களுக்கு வேணும். அடுத்தவங்க ரூம் தான் நாங்க எடுத்துப்போம். ரெசார்ட் மாதிரி இருக்கா? ஏய் வாவ். சோ இதான் நம்ம ரூம். கம் இன்சைட். என் பிள்ளைய காணோம். என் பிள்ளைய காணோம். எங்க என் பிள்ளை? ஐயோ என் பிள்ளைய காணோம். ஐயோ யாப்பா நீ சீக்கிரமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க ராக்கெட்லாம் இருக்கு பாத்தீங்களா? எங்கம்மா இருக்கு ராக்கெட்டு? ஆஹா 2 இருக்கே. வியூ எப்படி இருக்கு? அமேசிங்கா இருக்கா? இங்க சந்திரயான் 3, இங்க சந்திரயான் 2. ஓஹோ ஓகே ஓகே ஓகே. சோ இதுதான் நம்ம ரூம். அண்ட் இங்க ஒரு பெட் இருக்கு. வந்தோடனே எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் கடப்பாரைக்கு போட்டோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆக போறோம். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்குள்ள சாய் ரெஃப்ரெஷ் ஆயிடுவா. ஏன்னா அவன் மட்டும் தனியா இருக்கா. இங்க நான் இவனை வச்சுட்டு இவனையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகி அக்காவும் வந்து குளிச்சு ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ நாங்கள் இங்கே முடிக்கிறதுக்குள்ள அவள் ரெடி ஆகிடுவான். அந்த கேப்பில் வந்துட்டு கீர்த்தி வந்து வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஹேர் ட்ரெஸ்ஸரு அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2 hours ஆகும் 2 பேருக்கும் மேக்கப் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு நம்ம 3 இடத்துக்கு இன்னைக்கு போக போகிறோம். ஒரு செட்டிநாடு ஹவுஸ் ஒன்று போக போகிறோம், ஒரு கோவில் ப்ளஸ் அந்த கோவிலோட குளம் அண்ட் ஒரு ரெசார்ட் ஒன்று. ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டு கீர்த்தி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு பிளான். மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா கடகடன்னு முடிச்சிடலாம். என்னப்பா முடிச்சிடலாமா? 8 o'clock வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போவே 7:50 ஆயிடுச்சு. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 8:30க்குள்ளேயாவது நான் ரெடி ஆகிடுவேன். ஓகே கடகடன்னு நான் ரெடி ஆகிறேன். இதை பாருங்க என் பிள்ளை. என்னப்பா அது கையில்? ரெட் சோப். இதை வச்சு என்ன பண்ணலாம்? குளிக்கலாம். வேற பாடி வாஷ் பண்ணலாம். அது பேர் தான் குளிக்கிறது. அம்மா இதே கேட்டா வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லுங்க. அம்மா நீ ஸ்விம் சூட்லாம் எடுத்து பண்ணிக்கிறீங்களா? ஸ்விம் சூட்டா? இது ரெசார்ட்னு நினைச்சிட்டு இருக்கு புள்ள. ஸ்விம் சூட் எடுத்துட்டு வரல சாமி. சரி நம்ம ரெடி ஆகலாம். சரி ரெசார்ட் தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஸோ வி ஆர் ரெடி ஹியர். நாங்கள் 3 பேருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தோடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேக்கப் அண்ட் ஹேர் டூ. இப்போ வந்து 2 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்கப் ஒருத்தவங்க, ஹேர் டூ ஒருத்தவங்க எனக்கு மேக்கப் பண்ணும்போது சாய்க்கு ஒருத்தவங்க ஹேர் டூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சைமல்டேனியஸாக 2 பேருக்குமே பண்ணும்போது ஒரு 1 hour தான் மேக்ஸ் டு மேக்ஸ் ஆகும். டக்குன்னு ரெடி ஆகிட்டு இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிடணும், ஷாத்விக்கு சாப்பாடு ஊட்டணும் அண்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ட்ரையல் போட்டு பார்க்கணும். இந்த வேலை எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும். இப்போவே டைம் வந்து 9 o'clock. ஸோ 11 o'clock நம்ம எப்படியும் ரெடி ஆகிடணும். மழை வர்றதுக்குள்ளே அவுட்டோர் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா இன்டோர் வந்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்னையோட பிளான். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆக்சுவலாக இங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து பழைய கால ஞாபகங்கள்லாம் வருது. என்ன ஞாபகங்கள் வருது உங்களுக்கு?
என்ன மலரும் நினைவுகள்? இவங்களோட பையன் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு இப்போ. அவர் வந்து குட்டி பாப்பாவா இருக்கும்போது இவங்க வந்து பல்லு தேய்ச்சி விட்டது, ட்ரெஸ் மாட்டி விட்டது, அது எல்லாத்தையும் இவங்க வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளைக்கு செஞ்சு பார்த்து. தூக்கி தூக்கி கொஞ்சிக்கிட்டு பட்டுக்குட்டின்னு தூக்கி கொஞ்சிக்கிட்டு மலரும் நினைவுகள்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பார்த்து பார்த்து ஒருத்தன் ஆனா ஒன்னா இந்த சோப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஏய் என்ன பண்றீங்க? ரெடிங்களா நீங்க? ஓகேடி. இந்த மாமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். அதெல்லாம் தூக்கி பேக்குள்ள வைக்க கூடாதுரா. ஐயோ ஹோட்டல்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி பேக்குள்ள. அதெல்லாம் வந்த உடனே பண்ணக்கூடாது, போகும்போது தான் பண்ணணும். என்னக்கா கரெக்டா? போகும்போது தான் ஹோட்டல்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும், வந்த உடனே எடுத்து வைக்க கூடாது. புரியுதா? கத்துக்கிறேங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்துட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். See, this is our first look. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு காஸ்டியூம். அவுட்டோர் ஷூட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதாவது வெளியில் எடுக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போது போயிட்டு அங்கே ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு லொக்கேஷன் போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஷூட் முடிச்சுட்டு திருப்பி வேறு ஒரு லொக்கேஷன். ஸோ டோட்டலாக 3 லொக்கேஷன். ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துட்டு நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்ப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட் இதை முடிப்போம். நாங்கள் அசியூம் பண்ண டைம் வந்து 11 o'clockலாம் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு, பட் டைம் வந்து 12:30. இப்போ தான் நாங்கள் கிளம்புறோமே. போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பிளான் தான் சொல்லுவோம். இது நடுவில் சாப்பிட்ணும். வேறு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ பார்த்தீங்களா முத்தம், இதுதான் முத்தம் வச்ச வீடு. காரைக்குடியில் மோஸ்ட்லி எல்லா வீடும் இப்படி தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி காரைக்குடியில் இருக்க வீடு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ரூம்ஸ் வந்து நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ரூம்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னா வந்து காரைக்குடியில் வந்து எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அப்படி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனி ரூம் வந்து கொடுத்துருவாங்க, தனித்தனி போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஷூட்டை முடிக்கணும்னு நினச்ச டைம் வந்து 5 மணி. இப்போ தான் நான் செகண்ட் காஸ்டியூமே மாற்றிருக்கேன். டைம் 5:15. இப்போ வேறு ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு இந்த அவுட்ஃபிட்கான ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளேயே லைட்டு போயிடும். ஸோ இன்னொரு ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னொரு காஸ்டியூமோட சேர்த்து 2 காஸ்டியூமாக சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். பேசிக்கிட்டே நின்னோன்னா டைம் போயிடும். அண்ட் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து வாஷ்ரூம் போகல. ஃபஸ்ட்டு போய் வாஷ்ரூம் போயிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகணும். நம்ம much later. செகண்டாக வந்துட்டு நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரெசார்ட் தான். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவனோட அடர்ந்த காடு ரெசார்ட்டுக்கு கூட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த அடர்ந்த காட்டில் போய் பின்னாடி திருப்பி காட்டுறேன். அங்கே ஒரு தேரை இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பள்ளிங்க இருக்கு, உயிரினங்கள் தவிர மிச்ச இனங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு சேர்ந்துதான் இந்த மாதிரி உயிரினம் நம்மள மாதிரி உயிரினங்கள் தவிர தமிழ் கொஞ்சம் தராது. நிறைய உயிரினங்கள் இருக்கு. அது கூட இன்னொரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் நினைக்கும் போது தான் பயமா. 3 மணி நேரம் பயம் எங்க இருந்து வெளில போவேணுமா? 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். 1 மணி நேரத்துல அப்படி 1 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அம்மாவையும் பையனையும் கூட்டிட்டு நம்ம போயிடலாம். ஓகேவா? எனக்கு புரியல எப்படி இவ வேற நடுவுல வந்து குடுகுடு படிச்சுக்கிட்டு இருக்கான். காபி 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 டீ டீ பா வெயிட்டா இருக்குப்பா, கீழ வச்சிரு. இப்ப வச்சிரு. பரவாயில்ல, நான் போஸ்ட் கொடுத்துதான் டயர்ட் ஆயிருக்கேன். ஒருத்தன் அந்த பாரிஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 ரவுண்ட் அடிச்சிருப்பான் உள்ள. டயர்டே ஆக கிடையாது இப்ப வரைக்கும். ஃபுல் வேர்வை. அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஓடுறான். நம்ம காரைக்குடி வீடெல்லாம் பாத்துருக்கீங்களே, எவ்வளவு நீட்டா இருக்கும் ஹால் எல்லாம். அதுல எப்படியோ ஒரு 300 ரவுண்ட் அடிச்சிருப்பான் பொண்ணுக்கு. அந்த பொண்ணை வேற பாத்துட்டான். ஓடு என் பையன் ரொம்ப ஜென்யூன் பர்சன் தெரியுமா, என்ன மாதிரி. சாத்விக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உனக்கு ஸ்கூல்ல? யாரோ சொன்னாங்களே. சரி லைட் ரெடி பண்ணிட்டாங்க, வாங்க போவோம். வாங்க இங்க வந்து நம்ம கோட்
செட் தான் எடுக்க போறோம். இந்த காட்டன் கார்ட்ஸ். See, நம்ம வந்து எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் தான் வேணும்னு தைச்சு வாங்கிட்டாங்க. யா, லெட்ஸ் கோ. finish பண்றோம் 1 hourல. இங்க இருந்து டக்குன்னு கிளம்பி ஃபர்ஸ்ட் நீங்க தான் வாங்க. ஒரு டீ போடுறோம். டீ குடிக்காம பைத்தியம் குடிச்ச மாதிரி இருக்கு. come on, let's go. ஆக்சுவலா இது வந்து ரெசார்ட்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து போட்டோ ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பகல் டைம்ல வந்தீங்கன்னா நாங்க தெரியாம நைட் டைம்ல வந்து மாட்டிக்கிறோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் போட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா இங்க நிறைய வந்து போட்டோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி மாதிரிகள் இருக்கு. இங்க வாங்க, இது ஹார்மோனியம் மாதிரி. இது கெட்டல் தான். இது வந்து மாதிரின்னு சொல்ல முடியாது, கெட்டல் தான். இது பைனாக்குலர் மாதிரி. ஐயோ, அப்பளோட மூக்கு பெருசா தெரியுதே. உங்கடி தங்கம், இதெல்லாம் நம்ம எடுக்க கூடாதுமா. உடனே வந்துடும் கூட தூக்கிட்டு போடா. அடுத்து இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெட்டல், விண்டேஜ் கெட்டல் மாதிரி இருக்கு, சரியான வெயிட். அப்புறம் கிட்டாரா? கிட்டார் இல்ல சாமி, இது வந்து தம்பூரா. தம்பூரான்னு கிடையாது, தம்பூரா. ஆமா, தம்பூரா மாதிரி. ஆமா மாதிரி. இது இது இப்படி எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. நமக்கு வரல. அடுத்தது இங்க வந்து பாருங்களேன், இது ஒரு மாதிரியான அஞ்சரை பெட்டி. ஒரு மாதிரியான அஞ்சரை பெட்டி. நான் முடிச்சிட்டியா? பாதியிலே ஓடி வந்துட்டேன். ஏன் கொசு கடிச்சிருச்சு? ஒரு போன் வந்துருச்சு. இது அஞ்சரை பெட்டியா? ஓ, இதெல்லாம் நமக்கு தரக்கூடாது. இதெல்லாம் டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரியா, ஒரு வழியா எங்க ஷூட்டை நாங்க முடிச்சிட்டு வந்து ரூம்ல வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடும். பாத்தீங்களா, அப்பனும் நானும் சூப்பரா வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டோம். எங்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி வீட்டுக்கு போலாம் பிளான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எது முடிவு பண்ணிருக்கோம்னு தெரியல. மூ போடுவது, மாத்திரை வாங்கணும், ஓடுறதுக்கு உடம்பு முடியாது, கால் வந்தது, இடுப்பு வந்தது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுதான் அதெல்லாம். ஒண்ணு என்னடா ஜீன் போட்டு கோயிலுக்கு போய் கரண்டி அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க, ஓடி வந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த மாதிரி பீஸுங்க தான் நம்ம செட்டில் இருக்குங்க. ஆமா ஆமா, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இங்க இருந்தா. இப்படிதான் சிரிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கே ஐடியா இல்ல. என்ன பண்ண போறோம் கீர்த்தி? அக்கா போய் டேப்லெட் மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு ஓகே உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் என்ன வேணுமோ ஓகே. அப்ப தம்பிக்கு போற மாதிரிலாம் இருக்காது. வீட்ல போய் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம வெளில கிளம்புவோம். டன் ஓகே. காஃபி குடிச்சா ரீஃபில் ஆயிடும். அதனால கடையில நாங்க டீ குடிச்சோம். ஏன்னா நாங்க வரும்போது டீ குடிச்சிட்டோம். கார்னர்ல குடிச்சிட்டு தான் வந்தோம். அம்மா வந்து உதப்பாங்க நம்ம. ஏன்னா சாயந்தரமே நான் கிட்ட காஃபி ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னா வாங்க நான் போட்டு வைக்கிறேன். நாங்க இன்னும் நான் போல ஃபர்ஸ்ட் டேப்லெட் அவளுக்கு வாங்கிட்டு நான் போய் சாப்பிட்டு தான். ஏய் இருங்கடி, ஏய் 10 மணிக்கு சாப்பிட்டு ஏய் இருங்கடி முடிச்சுக்கிறேன். வீட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டேப்லெட் வாங்கிட்டு வீட்ல போய் காஃபி குடிச்சிட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்க வெளில போய் சாப்பிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய வீடியோஸ்